இச்சமயம் நம் சாயியின் முகத்தை ஞாபகப்படுத்திக் கொள்வோமாக. அக்காட்சியை உருவாக்கி நம் மனதிற்குள் காண்போம். நம்முடைய பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவதற்கும் நம் வறுமையை எல்லாம் போக்கி மகிழ்ச்சியை காண்பதற்கும் செல்வத்தை சேர்ப்பதற்கும் செழிப்பாக வாழ்வதற்கும் வளமாக வாழ்க்கையை நடத்துவதற்கும் மிக முக்கியமான ஒன்று நிம்மதி. அந்த நிம்மதி நிலை குலையும் பொழுது நம் வாழ்க்கை எப்படிப்பட்ட சிக்கலை சந்திக்கின்றது என்று நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அந்த சிக்கலை போக்கிக் கொள்வதற்கு எது வழி என்று ஆராயும் பொழுது அதற்கான தெளிவு கிடைப்பது இல்லை. மீண்டும் அதில் ஒரு குழப்பத்தை சந்தித்து மறுபடியும் அதே நிலைக்கு திரும்பவும் செய்கின்றோம். இந்த நிலையிலிருந்து நம் வாழ்க்கை மாறி நிம்மதிக்கான வழியை நாம் காண வேண்டும். சாயினுடைய பாதத்தை சரணடையும் பொழுது அந்த நிம்மதியானது நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கிடைக்கின்றதா என்று கேட்டால் அந்த இடத்தில் கூட சில தடுமாற்றம் ஏற்படுகின்றது அல்லவா? நிம்மதி எங்கே இருக்கின்றது? பாபாவை தான் அனுதினமும் வழிபடுகின்றேன், வணங்குகின்றேன், மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நிம்மதி ஏனோ தொலைந்த மாதிரி தான் இருக்கின்றது என்று ஒரு சில நேரங்களிலாவது உங்கள் மனம் நினைத்திருக்கின்றதா? இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் தற்சமயம் சந்தித்து கொண்டிருப்பீர்களானால் இது உங்களுக்கான பதிவுதான். பதிவை முழுமையாக கேட்டு நிம்மதிக்கான வழியை தெரிந்து கொள்ளவும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஏக்கத்தோடு அந்நாள் பிறப்பதும் முடியும் பொழுது சில ஏமாற்றத்தோடு முடிவதுமே வாழ்க்கையின் பெரும் நாட்களாக அமைந்திருப்பவர்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்கவும். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி தொலைந்திருந்தால் அந்த நிம்மதியை திரும்ப பெறுவதற்கான ஒரே வழியானது பாபாவின் நினைவுகளோடு சேர்த்து மனதை அமைதியாக வைத்து கொள்வது. மனதை அமைதியாக வைத்து கொண்டு எந்த ஒரு கடவுளை தேடினாலும் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும். மனம் அமைதி இல்லாமல் எதை தேடினாலும் அது கிடைக்காது. அமைதியான மனதிற்கு அனைத்தையும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. அமைதியற்ற மனதிற்கு எதையும் இழக்கக்கூடிய தகுதியும் உண்டு. இப்படி எதை நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். மனதை அமைதியாக வைத்து கொண்டால் அனைத்தையும் பெற்றுவிட முடியும். அமைதியாக இருந்தால் அனைத்தையும் பெற முடியுமா என்கின்ற கேள்வி எழுகின்றதா? எந்த ஒரு சஞ்சலமும் மனசலனமும் இப்பொழுது இல்லாமல் இந்த பதிவை அமைதியாக நிதானமாக பொறுமையாக கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் இந்த விஷயத்திலும் அந்த விஷயத்திலும் இங்கும் அங்கும் நிலை தடுமாறி இருந்து கொண்டே இருப்பதால் பல முடிவுகள் எடுக்க தவறியும் விடுகின்றது. அந்த முடிவுகளை எடுக்கும் பொழுது அது சரியாக அமைந்து விடுவதும் இல்லை. உங்களை சுற்றி எந்த சூழ்நிலைகள் உங்களை போட்டு தாக்கினாலும் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் உங்கள் மனதை நீங்கள் கம்பீரமாக வைத்து கொள்ளும் பட்சத்தில், அமைதியாக வைத்து கொள்ளும் பட்சத்தில் உங்களை எந்த ஒரு நிகழ்வும் பாதிக்காது. உங்கள் மனநிலையும் கெடாது. தெளிவான மனநிலையோடு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் ஒரு புரிதலை பெறும். அந்த செயல்களின் முடிவு வெற்றியையும் பெறும். வெற்றியை பெறுவதற்கு மேலாக நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் உங்கள் மனம் சர்வ நிச்சயமாக அமைதியாக இருந்தே ஆக வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் பிறருடைய செயல்களும் பிறருடைய உங்கள் வாழ்க்கையின் மீதான கவனமும் உங்களுக்குள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதவாறு உங்கள் மனம் அமைதியை பெற வேண்டும். அந்த அமைதி கிடைக்கக்கூடிய ஒரே வழி பாபாவினுடைய பாதத்தை சரணடைவது. பாபாவினுடைய பாதத்தை முழுவதுமாக சரணடைந்து உங்களுக்குள் மாற்றத்தை நீங்கள் முழுமையாக கொண்டு வர விரும்பினீர்களானால் உங்களுக்கு நிம்மதியும் கிடைத்துவிடும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று யோசித்து கொண்டிருப்பதை காட்டிலும் அந்த யோசனைகளை தவிர்த்துவிட்டு சற்று மனதை அமைதியாக வைத்து விட்டால் வாழ்வதற்கு வழியும் கிடைத்துவிடும். வாழ தொடங்கியும் விடலாம். எங்கே நிம்மதி இருக்கின்றது என்று தேடி தேடி சென்று இல்லாமல் நீங்கள் இருக்கும் இடத்தில் நிம்மதி இருக்கின்றது என்று சற்று அமைதியாக அமர்ந்தால் அந்த நிம்மதி கிடைத்துவிடும். இதை சற்று நீங்கள் முயற்சி செய்து பார்த்தால் அதில் வெற்றிதான் கிடைக்கவும் செய்யும்.
செய்கின்ற செயலை நம்பிக்கையோடும் இறைவனின் மீதான பக்தியோடும் செய்தால் அதற்கு மாபெரும் வெற்றியும் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாபாவினுடைய நினைவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மனமானது ஒரு நிலையில் இல்லாததால் அங்கு அமைதியை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அந்த நிலையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை நிலையும் மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனை கொடுத்திருந்தால் ஓம் சாய்ராம் என்று பதிவிடவும். வணக்கம்.